கல்லூரி மாணவியிடம் பேச முடியாத ஆத்திரத்தில் அவரது வீட்டின் முன் ரகளையில் ஈடுபட்ட சக மாணவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த தனியார் கல்லூரியில் பிரதீப் என்ற மாணவர் படித்து வருகிறார். இவருடன் படித்து வந்த மாணவி திடீரென வேறு கல்லூரிக்கு மாறி சென்றிருக்கிறார். இதனால் மாணவியுடன் பேச முடியாமல் போன ஆத்திரத்தில் பிரதீப் மற்றும் அவருடைய தந்தை உள்ளிட்ட 3 பேர் பெண்ணின் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பாக மாணவியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் 3 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தென்காசியில் 65 வயது மூதாட்டியை 72 வயது முதியவர் பாலியல் தொல்லை கொடுத்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் அருகே உள்ள கிராமத்தில் கணவரை இழந்து தனியே வசித்து வந்த மூதாட்டி 2 தினங்களுக்கு முன்பு மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த 72 வயது முதியவரான ராமர் என்பவர் மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொன்றது தெரியவர கிராமமே அதிர்ச்சிக்குள்ளான நிலையில் முதியவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாமக்கல்லில் ஊராட்சி மன்ற உறுப்பினரின் வீட்டில் திடீரென வெடி சத்தத்துடன் மோட்டார் சைக்கிள் தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே உள்ள பவித்ரம் கிராம ஊராட்சி மன்ற உறுப்பினரான சங்கீதாவின் வீட்டில் நள்ளிரவில் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் விசாரணை நடத்தி வரும் நிலையில் வீட்டிற்குள் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதா அல்லது எதிர்பாராத விதமாக நடந்த தீ விபத்தா என விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.